வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சேதுராமன். வணக்கம் சார். பரபரப்பான அரசியல் சூழல் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன. இதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜாமீன் நீட்டிக்கப்பட வேண்டும்னு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. இதை பற்றி சார். அதாவது அதை நீங்க ஏன் இன்னைக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அது இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்ப வெக்கேஷன்ல இருக்குது. அதாவது இப்ப அங்க சுட்டி. இப்ப அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ரெகுலர் இது திருப்பி ஆரம்பிக்கும் ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகுதான். வெக்கேஷன் பெஞ்ச் ஓடிட்டு இருக்கு. வெக்கேஷன் பெஞ்ச் முன்னாடி இந்த ப்ளீ வந்தது இவரோடது. இப்போ புதுசா போட்டிருக்கிற எனக்கு பெட் சிடி ஸ்கேன் பண்ணணும், பல மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, ஹெல்த் இது, அதனால இதெல்லாம் இப்ப நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த டெஸ்ட் பண்ண முடியாது, 1ஆம் தேதி பிறகுதான் நான் அந்த டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது இதே தான் அங்கேயும் கேட்டாரு. அந்த சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு இன்ட்ரீம் பேல் போது இதே தான் வச்சாரு. தேர்தல் வரையில் என்னை விட்டு வைங்க, தேர்தல் ரிசல்ட் வரவரையில் விட்டு வைங்க, ஏன்னா தேர்தல் ரிசல்ட் பார்த்துட்டு நான் அப்புறம் உள்ள போறேன்னு மாதிரி கேட்டாரு. அதை ஒத்துக்கல அவங்க. பிரச்சாரத்துக்காக அவங்கள வெள்ளி விடுறோம். அப்புறம் இவர் எதை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம், தன்னோட கைதியை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அரெஸ்ட. அந்த மேட்டர் ரிசர்வ்டு. அது ஆல்ரெடி எல்லாம் கேட்டாச்சு, தீர்ப்பு தான் வரணும். அப்படி இருக்கும்பொழுது பெயில் கொடுக்கலையே, எல்லாம் ஒரேடியா திருப்பி முடிச்சிடலாம், ஜூலைல பண்ணிக்கலான்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வெக்கேஷன் ஜட்ஜ்மெண்ட்ல வந்த போது வெக்கேஷன்ல இருக்கிற 2 பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்சில் 2 ஜட்ஜஸ் கேட்டது என்னன்னா, இப்ப ஏன் இங்க கொண்டு வந்தீங்க நீங்க? அது அந்த பெஞ்ச் முன்னாடியே ஆச்சா, அந்த பெஞ்சில் இருக்கிற ஒரு ஜட்ஜு முன்னாடியே கூட கேட்டிருக்கலாமே, எங்க முன்னாடி ஏன் கொண்டு வந்தீங்க? இதை நாங்க உடனடியாக எமர்ஜென்சியா வி கேனாட் டிசைட், நாங்க இதை ஒன்றும் தீர்ப்பு சொல்ல முடியாது, இதை நீங்க சிஜிஐக்கு முன்னாடி அனுப்புறோம், அவர் யாருக்கு அலாட் பண்றாரோ பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, இது ஒரு எமர்ஜென்சி மேட்டரை கேட்கறதுக்கு அவங்க இஷ்டப்படலை. சுப்ரீம் கோர்ட்ல என்ன நினைக்கிறாங்க, இது ஆல்ரெடி எப்ப தீர்ப்பு ரிசர்வ்ட் ஆகி கிடக்குதோ, அதாவது என்னன்னா தீர்ப்பு சொல்ல வேண்டிய டைம் வரும், எப்ப கோர்ட் திருப்பி திறக்குமோ. தன் அரெஸ்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு, இடி பண்ணியிருந்தது. ஆனா இங்க இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, இடி ஃபர்தரா அப்ளிகேஷன் எல்லாம் போடுறாங்க, இன்னும் அடிஷனல் இவர் மேல குற்றச்சாட்டு, அதை கோர்ட் ஒத்துன்னு கொடுத்து ஒரு பக்கம் அந்த இது போயிட்டு இருக்கு. கேஜ்ரிவாலுக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் நம்ம ரிசல்ட்ல ஒருவேளை ஒரு பெரிய மாற்றம் இருந்ததுன்னா, நமக்கு திருப்பி மோடி அரசு திரும்பி வரலன்னா இந்த மேட்டர்லாம் ஒரேடியா முடிச்சிடலாம், இதுவே கண்டிஷனா வச்சுன்னு நான் இந்திய அலைன்ஸ் சப்போர்ட் கொடுப்பேன், கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணுன்னு. அந்த மாதிரி விட்ரா பண்ணுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மமதாக்கும் அதே தான், டிஎம்கேக்கும் அதே தான், கேஸ் எல்லாம் முடிக்கணும். இப்ப இவர் அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் மேலேயும் கேஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் உத்தவ் தாக்கரே, சரத்பவார், அவங்க ஆட்கள்லாம் நிறைய பேர் கேஸ்ல இருக்காங்க. தங்கள் மீது இருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு விமோசனத்துக்காக தான் இந்த இந்திய அலையன்ஸ் கூட்டணி பிரதமர் சொன்னாரு. இது பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. சார், ஜூன் 1ஆம் தேதி இந்தி கூட்டணியோட கூட்டம் நடைபெற போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதுல பிரதமர் யாருன்னு நாங்க தீர்மானிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல 2 பர்பஸ் இருக்குது. அதாவது 2 இதுல அவங்களோட இது ஒரு இன்டென்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று, தொடர்ந்து இப்ப சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு பாருங்க, பிஜேபி வராது, மோடி திருப்பி பிரதமர் ஆக முடியாது, பிஜேபிக்கு அந்த நம்பர் கிடையாது, அந்த பிரச்சாரத்துல இதுவும் சொல்லி அவ்வளவு கான்பிடென்ட் ஆயிட்டோம் நாங்க, அதனால 1ஆம் தேதி கூப்பிடுறோம். ஆனா அதுல ஒரு நெகட்டிவா பண்ணிருது நம்ம மம்தா. நான் கலந்து கொள்ள மாட்டேன், காரணம் நான் இங்கேயே நான் பிரச்சாரத்துல பிஸியா இருப்பேன், 1ஆம் தேதியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா ஓட்டிங் நடக்கும்போது ஐ வாண்ட் டு பி இன் பெங்கால் அப்படின்னு அவங்க ஒரு இது பண்றாங்க. முதல்ல இந்தி கூட்டணியே இல்லைன்னாங்க, இந்த கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம்னாங்க. அப்புறம் அப்படி இருந்தது, இந்தி கூட்டணியோட ஒரு அரசு அமைப்பதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணோம், அதில் சேர மாட்டோம்னாங்க. அடுத்த நாள் அதை மாத்திண்டாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு, நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், அவங்க இப்படி சொன்னா நாங்க இப்படி பண்ணோம், இந்த மாதிரிலாம் பேச்சு நடக்கிறது. பட் இப்ப என்னன்னா, கேசி வேணுகோபால் காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி, அவர் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வா வாங்குறாரு.
அவர் தான் எல்லார்ட்டயும் பேசியிருக்காரு. டிஎம்கே தலைவர்கள்ட்ட பேசி நீங்க 1ஆம் தேதி வாங்க. அது 1ஆம் தேதி பல பேருக்கு சௌரியமா இல்ல. ஏன்னா அன்னைக்கு தேர்தல் இருக்குது. 2வது இப்ப தமிழ்நாட்டுல இப்ப கலைஞரோட பிறந்தநாள் விழா பெருசா கொண்டாட போறாங்க. ஸோ அதுக்கு வேற மீட்டிங்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்ப டெல்லியில கலந்துக்கணும்னு. ஆனா 4ஆம் தேதி பிறகு உங்களுக்கு எல்லாம் ஏன்னா இது முன்னாடி கூட்டணி மீட்டிங்கோட ஒண்ணும் இது கிடையாது. அதாவது என்னன்னா தோத்து போனப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லணும். மோடிக்கு நியாயமா வெற்றி கிடைக்கவில்லை. இவிஎம் தான் காரணம். இதுல கடுபடா இருக்குது. இதுல ஏதாவது ஒரு இது இருக்குது. சதி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அவருக்கு வெற்றி வந்து சரியான வெற்றி இல்ல. முறைப்படி வெற்றி இல்ல. நியாயமான வெற்றி இல்ல. இதுக்கு தயார் பண்றாங்க. அதுக்கு அது எப்படி தயார் பண்றது? முதல்லயே சொல்லிடுறது. நாங்க தான் வரப்போறோம். நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்னு. இப்ப வராத பொழுது என்ன சொல்லலாம்? பாரு நாங்க சொல்லிட்டே இருந்தோம். இப்ப வரல. அப்ப ஏதோ பண்ணியிருக்காரு. மோடி ஏதோ பண்ணியிருக்காரு இத. அப்படின்னு சொல்றதுக்காக இது கிரவுண்டு. நல்லா தெரியுது. ஏன்னா முதல்ல இவிஎம் சேலஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல. அதுக்கு பிறகு இந்த ஃபார்ம் 17 மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்னன்னே புரியாது ஃபார்ம் 17. அதாவது ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு சர்டிபிகேட். அது எல்லா போலிங் ஏஜென்ட்டோட கேண்டிடேட்ஸ்க்கும் குடுப்பாங்க. அத எடுத்துட்டு அவங்க என்னைக்கு வோட் கவுண்டிங் ஆகுதோ அன்னைக்கு போய் காத்து மேட்ச் பண்ணுவாங்க. இவ்வளவு ஓட்டு சர்டிபிகேட் குடுத்தாங்க. இவ்வளவு ஓட்டு அது எண்ணிக்கை வந்துதா? அவ்வளவு இவிஎம்ல பதவியான அவ்வளவு ஓட்டு இருக்குதா? இது கிளரிக்கல் மேட்டரு. அத எவ்வளவு பெருசு பண்ணி இது எல்லாருக்கும் குடுக்கணும். எல்லாரும் குடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த மாரி அதாவது இந்த மாரி எல்லாம் பண்ணி ஒரு சந்தேகத்த கலப்பணும். இவிஎம் மேல சந்தேகம். அதுக்கு பிறகு இந்த மாரி அதாவது எலக்ஷன் கமிஷனே சரியா செயல்படவில்லை. மோடி எலக்ஷன் கமிஷன் மூலமாக தனக்கே வெற்றி திரட்டி விட்டார். அப்படின்னு அந்த மாரி பண்ணி இந்த தடவ 2024ஓட மேண்டேட்டுக்கு இது கிடையாது. அது வந்து அதுக்கு ஒண்ணும் வேல்யூ கிடையாது. ஏன்னா இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு சொல்வதற்காக தயார் பண்றாங்க. சார் அடுத்ததா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடியோட மனசு மாறி மாறிட்டு இருக்கு. அப்பப்போ ஒண்ணு சொல்றாரு. முதல் தடவை வந்து 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொன்னாரு. பிறகு வந்து குறைச்சு சொல்றாரு. திரும்ப மீண்டும் 400 தொகுதிகளில் கைப்பற்றுவோம்னு சொல்றாரு. இது வந்து அவருடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கிறத காட்டுது. அவருக்கு ஒரு சந்தேக மனநிலையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சேத்துராமன் பிரதமரே நேர்காணல் என்ன சொல்றாரு? நான் 400 என்டிஏக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஃபிகரை வச்ச ஒரு டார்கெட்டா. இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு 400 கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஜெயிக்க போறோன்னு அதை யோசிக்கல அவங்க. அப்புறம் நான் வந்து நடுவுல சொல்லலன்னு இல்ல. பல இடத்துல சொன்னேன். நான் ஒண்ணும் மாத்திக்கல. எங்களுக்கு ஆல்ரெடி 19ல ஜெயிச்ச பிறகு கூட எங்கள்ட்ட 400 இருந்தது. எல்லா கூட்டணி எங்களுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பல மசோதாவ பாராளுமன்றத்துல பாஸ் செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து தானே சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு பிரதமர். அதை தவிர்த்து அவரோட பேச்சு வந்து கீழ்த்தனமா இருந்தது அப்படி இப்படின்னு. ஆனா எப்படியெல்லாம் இப்ப ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி பிரதமர் கை நடுக்குது. கை நடுங்கறதுனால பொய் அதிகமா சொல்றாரு. 2019ல பிரதமர் ஒரு திருடர்ன்னு சொன்னாங்க. ரஃபால வச்சு சோர் ஹே. சோர்னா வடமொழியில திருடன். திருடன்னு பிரதமர் சொல்ல எந்த கட்சி எங்க அரசியல்ல பார்த்திருக்கீங்களா? அது சொன்ன பிறகு வேற என்ன சொல்ல போறீங்க? இவங்க திட்டுறத திட்டிட்டு இந்த தடவை எலெக்ஷன்ல எதிர்க்கட்சிகள் சொல்லி என்ன வெறும் திட்டுறாங்க அவ்வளவுதான். இப்ப திட்டுறதே ஒரு பிரச்சாரம் ஆயிடுது. பாயிண்ட்ஸ் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த தடவை ராகுல் காந்தி எந்த நேர்காணலும் கொடுக்கல. இவர் தான் நேர்காணல் ஒரு ரிப்போர்ட்டர் பண்ணார் உத்தரப்பிரதேசல. அவன் ஏதோ கேள்வி கேட்ட போது அவரை பார்த்து என்ன சொன்னார் ராகுல் காந்தி? முதல்ல உன் ஜாதி என்ன சொல்லுன்னு. ஓபிசியா? அது அந்த ரிப்போர்ட்டர் சொன்னா ஆமா நான் ஓபிசி தான். சரி அப்போ உங்க முதலாளி என்ன? அதாவது மீடியாவை பிரதமர் சந்திக்கிறது இல்லைன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா 75 கிட்டத்தட்ட 80, 85 நேர்காணல் பண்ணி குடுத்துட்டாரு. ஆனா ஒரு நேர்காணல் கூட ராகுல் காந்தி குடுக்கல அவங்க. பிரியங்கா காந்தி சரி இவ்வளவு நம்மள சொல்றாங்க குடுக்கலன்னு சொல்லி உடனே குடுத்தாங்க. அந்த ராஜீவ் நம்ம இவருக்கு சர்தேசாய் ராஜ்தீப் சர்தேசாய்க்கு ஒரு இன்டர்வியூ குடுத்தாங்க. அதாவது என்னன்னா, இன்னும் ராகுல் காந்தி சரி, பிரியங்கா காந்தி நெனைக்கிறாங்க,
நம்ம கடைசி நேரத்துல பண்றோம். நமக்கு என்ன ஏன் நம்ம இப்படியே கடைசி நேரத்துல பார்க்கலாம். நான் இத பலமுறை சொல்லியிருக்கேன் சேதுராமன். ஒரு ஸ்டூடண்ட் த்ரூ அவுட் த இயர் ஹி இஸ் வொர்க்கிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிலபஸர் 3 தடவ ரிவைஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டூடண்ட் அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கி தூங்கி வழியிறான். அவன் அம்மா வந்து அந்த பையனுக்கு போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாம் குடுத்து அவன எப்படியா உட்காத்தி வச்சு "இதுக்காவது படிடா" அப்படிங்கிறான். அந்த கதை தான் இது. 10 வருஷம் கோட்ட விட்டாங்க. கட்சிய ஒண்ணுமே மாத்தல. கிரவுண்ட்ல ஒண்ணும் பண்ணல. 5 வருஷமும் ஒண்ணும் பண்ணல. இதற்கிடையே நியாய யாத்திரா பண்றாங்க. அது பப்ளிசிட்டி கிடைக்கிறது, ஹெட்லைன்ஸ் வருது. இதற்கு மேல பெரிய பொய் என்ன நம்ம ஜெயிக்க போறோம்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க மத்த உடன்கட்சிகளுக்கெல்லாம். ஆனா உடன்கட்சிகளுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப டிஎம்கே மாரி கட்சிக்கெல்லாம் தலைமைக்கெல்லாம் ஒரு அக்யூரேட் பிக்சர் கிடைச்சிருச்சு. இந்த காங்கிரஸ் ஒண்ணும் ஆகாதுன்னு. இப்ப அவங்க உள்ள யோசிக்கிறது அடுத்த 2 வருஷம் என்ன பண்றது? பிரதமர் திருப்பி வந்துட்டாருன்னா, நம்ம எப்படி டீல் பண்றது? ஏன்னா இதே மாரி இது பண்ணிட்டு பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த 2 வருடத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டுல இப்ப வேற ஏதாவது டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி மாத்தி ஆகணும். அசெம்பிளி எலக்ஷனுக்கு. இந்த கூட்டணி எல்லாம் வெற்றி எப்படி கிடைக்குது? என்டிஏ ஏதாவது ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்களா? இல்ல அதிமுக கொலாப்ஸ் ஆயிடுறதா? இப்ப அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கிடைக்கல வச்சுக்கோங்க. அப்ப என்ன அப்ப அடுத்த கட்சி பிஜேபின்னு ஆயிடுச்சே. தொடர்ந்து பிரதமரை நம்ம எவ்வளவுதான் தாக்கிட்டே இருக்குது. அதோட வேல்யூ என்ன? சரி இதெல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இதுல இருக்குது. கைப்பதட்டம் எல்லாருக்கும். பட் இதுல இவங்க இதுவே என்னன்னா, நாங்க வருவோம் வருவோம் சொன்னா வரல. அதனால இவிஎம் காரணம். அப்படி திருப்புறதுக்கு தான் இது பிரச்சாரம் நடக்குது. அப்புறம் பிரதமரை பிடிக்காதவங்களுக்கும் தங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கல. இப்ப டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் தனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லி இல்ல இது வரவே கூடாது. இது தோத்தே போயிடும். எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா அது இதை அழியட்டும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க. ஆனா மக்கள் பெரும்பாலும் சேதுராமன் இந்த தேர்தல்ல என்ன பாக்குறாங்க? மீண்டும் மோதியா இல்ல மோதி வேண்டாமா? அதுக்கு ரிசல்ட் பாருங்க. பல மாநிலங்கள்ல இப்ப மேற்கு வங்காளத்துல இன்னைக்கு ரோட் ஷோ எல்லாம் பண்றாரு. என்ன கூட்டம் வருது பாருங்க. அதாவது எங்க ஷார்ட் ஆகும் சொல்றாங்களோ மகாராஷ்டிரால குறைஞ்சு போயிடும். இல்ல கர்நாடகால குறையலாம். இல்ல உங்களுக்கு ராஜஸ்தான்ல குறையலாம் இப்படி சொல்ற நேரத்துல பெங்கால்ல அடிச்சுட்டு போறது. அவ்வளவு கூட்டம். அதே மாதிரி ஒடிசா மாநிலத்துல. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கான்பிடன்ஸ் இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. சார் அடுத்த விஷயமும் பிரதமர் சம்பந்தப்பட்டதுதான். மே 30 ஜூன் 1 வரை தமிழகத்தை நோக்கி பிரதமர் மீண்டும் வரப்போகிறார். குறிப்பா கன்னியாகுமரிக்கு வந்து தியானத்தில் ஈடுபட போகிறார்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பற்றி சார். அது எங்க தியானம் பண்ண போறாரு? அந்த ராக் அது ராக்னா அவர் விவேகானந்தா 1892 அதாவது 1892 வந்தாருங்க. வந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 22, 23, 24 அங்க இது இருந்தாரு. தியானம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு அவர். அது எப்படி? அந்த கடல்ல நீந்தி போய் அந்த இதுல ராக்ல போய் ஏறி உட்கார்ந்தாரு. அப்ப அந்த ராக்ல ஒண்ணும் கிடையாது. உட்கார்ந்துட்டு அவருக்கு அந்த இடத்துல 3 இது இதா இருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்து மகாசமுத்திரம், இன்னொரு பக்கம் வங்காள விரிகுடா, அதோட பே ஆஃப் பெங்கால் இது, இன்னொரு பக்கம் அரேபிய கடல். இது 3 இதா இருது. அது பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல அவர் ஒரு சன்ரைஸும் பாக்குறாரு, ஒரு சன்செட்டும் பாக்குறாரு. பார்த்துட்டு அது எந்த நேரம் அது? அவர் என்ன நினைக்கிறாரு? அப்ப அவர் ஆல்ரெடி ஒரு சன்னியாசி மாதிரி தான் இருக்காரு. ஆனா சன்னியாசி இருந்தா கூட அப்ப அவருக்கு என்ன தோணுது? அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. இந்த நாட்டுல இவ்வளவு வறுமை இருக்குது. நம்ம வெறும் சன்னியாசி சொல்லிட்டு இருந்தா நடக்குமா? நம்ம என்ன செய்யணும் நாட்டுக்கு? இந்த நாட்டை எப்படி ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து விடுவிக்கணும் அண்ட் நம்மளோட மென்டாலிட்டிலேருந்து விடுவிக்கணும். இந்தியாவுக்கு எப்படி வளர்ச்சி பண்ண முடியும்? இந்தியாவோட பொற்காலம் இருந்து சொல்றோம், அதை எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்னு யோசிச்சு விவேகானந்தர் அங்க 2 நாள் உட்கார்றாரு. 22, 23, 24ஆம் தேதி அவருக்கு அந்த இடத்துல ஞானம் பிறக்குது. அததான் கன்னியாகுமரியில அவர் எடுத்துட்ட ஒரு இதும்பாங்க. அதாவது கன்னியாகுமரி ரிசால்வ் ஆஃப் 1892ன்னு நமக்கு வரலாறுல வருது இது. ஏன்னா அதுலதான் அவர் முடிவு எடுக்கிறார். என் வாழ்க்கையை நான் முழுமையாக இந்திய மக்களுக்காகவும் இந்திய நாடுக்கும் பாரதத்துக்கும்
நான் பூரா டெடிகேட் பண்ணிட்டு ஏழை மக்களுக்காக அவங்க கஷ்டங்களை இது பண்றதுக்கான ஒரு இது எடுத்தார். இப்ப பிரதமர் மோடி பாருங்க, அந்த அதோட ஹிஸ்டரி அதுதான். அதுக்கு பிறகு அந்த விவேகானந்தா ராக் அது அந்த இடத்துல ஒரு மெமோரியல் வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சது நம்ம ஏக்நாத் ரனாடேங்கிறவர் தான் பண்ணாரு. அவர் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தவர். அதுக்கு பிறகு 1970ல நம்ம அப்ப இருந்த ஜனாதிபதி வி கிரி தான் அதை துவக்கி வைக்கிறாரு. அதெல்லாம் தமிழ்நாட்டுல விவேகானந்தா ராக்க பார்க்காதவங்களே கிடையாது. அதுக்கு பிறகுதான் திருவள்ளுவரோட இது வந்து சிலை வந்தது அங்க. முதல்ல விவேகானந்தா ராக் தான். ஸோ பிரதமர் இந்த நேரத்துல இப்ப பாருங்க, ஒரு தேர்தல் முடிந்த பிறகு அவர் இந்த மாதிரி போயிருக்காரு. 14 முடிஞ்ச போது ஒரு பிரதாப்கட்ல இருக்க ஒரு சிவன் ஆலயத்துல போய் உட்கார்ந்தாரு. 19ல கேதார்நாத்துக்கு போனாரு. அங்க போய் தியானம் பண்ணாரு. அப்புறம் வந்து பாருங்க, பிரதமர் மோடி வந்து அவருக்கு ஒரு ஆன்மீக இது உண்டு, ஒரு டைமென்ஷன். எப்போதும் ஆன்மீகத்துல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா அவர் அரசியல்ல வரதுக்கு முன்னாடி இமாலயெல்லாம் சுத்தின்னு இருந்தார். ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத், ஜோதிர்மட்டு எல்லாம் மேலெல்லாம் உத்தரகாஷி, அப்படி இப்படி எல்லா இடமும் சுத்தி இருக்காரு அவர். அதுக்கு பிறகுதான் அவரோட குருவா அவர் சொன்னாரு, இல்ல சன்னியாசி மாதிரி சுத்தக்கூடாது, நீ போய் திருப்பி இந்த பாரதத்துக்காக செயல்பட வேண்டும் சொன்னார். ஸோ இப்ப திருப்பி பாருங்க, பிரதமர் பல திட்டங்களை வைத்துக்கொண்டு 3வது இதை துவக்க போறாரு. இஸ் தேர்ட் டேர்ம். அதுல அவர் விக்சித் பாரத் பத்தி சொல்றாரு. அதாவது இப்போ நம்ம இருக்கிறது 2024. இன்னும் 23 வருஷத்துல நமக்கு பாரதம் 100 ஆண்டு காலத்தோட இதை கொண்டாடும், சுதந்திர இதை. அப்ப இந்தியா எப்படி வளரணும், விக்சித் பாரத்னா எப்படி இருக்கணும், கிரேட் இந்தியானா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு இதை அவர் ஒர்க் பண்றாரு. பல திட்டங்களை போட்டு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. போன ஜூலை மாசத்திலேருந்தே பாருங்க, கவர்மெண்ட் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன் கட்டிருக்காங்க. இதை தவிர்த்து போன ஜூலை 2023 எல்லா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பிரதமர் ஒரு பிரசன்டேஷன் பண்ண வச்சாங்க. யார? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலமா ஒரு பிரசன்டேஷன். இந்தியா என்ன மாதிரி எல்லாம் முன்னேறதுக்கு என்ன மாதிரி நம்ம நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த அந்த மீட்டிங்கு கூப்பிட்ட போது பல அமைச்சர்கள் பயந்துட்டாங்க. நம்மளை கூப்பிட்டு ஒண்ணு நீங்க வேலை செய்யல, சரியா நம்ம பதவி எடுத்து போறாங்களா நினைச்சு பயந்துட்டே போனாங்க. ஆனா எல்லார் கையிலயும் ஒரு நோட் புக், பென்சில் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, எந்தெந்த துறையில எப்படி போனோம், நம்ம வேளாண்மையில் எப்படி இருக்கணும், கல்வித்துறை எப்படி இருக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு எப்படி இருக்கணும், அதாவது அதை கோலை அச்சீவ் பண்றதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு காலம் என்ன செய்யணும், அடுத்த 10 ஆண்டு காலம் என்ன செய்யணும், இந்த பிளானிங் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் கேள்விப்படுறது என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இந்த பிளான்லாம் ரெடியா இருக்குது. அதுக்கு முன்பாக இவர் இவ்வளவு எலெக்ஷன் கேம்பெயின் தொடர்ந்து எத்தனை ரேலிஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கார், எக்கச்சக்கமான ரேலிஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கார். 545 43 பார்லிமெண்ட் தொகுதி பார்த்தீங்கன்னா அவர் குறைஞ்சு 250 300 மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பார். ரேலிஸ், சின்ன மீட்டிங், ரோட் ஷோ, அப்புறம் அங்கங்க மக்களை கூப்பிட்டு பேசுறது, எல்லா இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நான். அதுக்கப்புறம் அவருக்கு ஓய்வுங்கிறது தியானம் தான். அவருக்கு ஓய்வு, தியானம் செய்வது அவருக்கு ஒரு ஓய்வுக்கு. அது ஓய்வுனா என்ன, மென்டலா தனக்குள்ளுக்குள்ள போய் அந்த அவர், ஏன்னா அவர் பாருங்க, அவர் யோகா இதெல்லாம் நிறைய இது கத்துட்டு இருக்காரு அவர். அதை தியானம் பண்றது, அந்த தியானத்து மூலமாக தன் உள் சக்தியை வெளிப்படுத்துவது, இதுல ரொம்ப பயிற்சி பெற்றவர், தொடர்ந்து தியானம் செய்யறவர் அவர். அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த லீவ் போடணும். ஆனா இது கூடவே ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மெசேஜ் போறது தமிழ்நாட்டுக்கு. 3வது துவக்கும் பொழுது அங்க விவேகானந்தா ராக்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறது. அப்போ பிரதமரோட இது என்ன இருக்கும், சுவாமி விவேகானந்தாவோட மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு. இப்ப வரப்போற 2026 தேர்தலுக்கு சுவாமி விவேகானந்தா என்ன இது சொன்னாரோ, ஏழை மக்களுக்காக நம்ம என்ன செயல்பட வேண்டும், அந்த மந்திரத்தை வச்சுதான் அவங்க பிஜேபியோட ஸ்லோகன் மாதிரி இருக்க பொழுது தமிழ்நாட்டில். ஊழல் இல்லாட்டி பாருங்க, எல்லாம் ஏழை மக்கள் பேர் சொல்லி சொல்லி இந்திரா காந்தி கரிபி ஹட்டாவுன்னாங்க, ஏழ்மையை ஒழிப்போன்னு. பாருங்க இப்ப அது என்ன இது வறுமை ஒழிஞ்சுதான் ஒரு இல்லை. அதே மாதிரிதான் திராவிடன் மாடல் அது இதுங்கிறாங்க. ஆனா ஏழ்மை ஒழியல, ஏழை மக்களை கைப்பிடிச்சு தூக்க முடிஞ்சதோ ஓரளவுக்கு. ஆனா செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்குது, அதுல ஊழல் வேற வந்துருச்சு. அதான் திராவிடன் மாடல்.
அது அதிமுக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கலாம். ஆனா அவ்வளவு 2 திராவிட கட்சிகளும் செய்யல. ஊழல்லயே மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவா வரணும்னா பிஜேபி வரணும். சோ விவேகானந்தா இதுல அவர் எங்க ஒரு சங்கல்பம் செஞ்சிருந்தாரோ, ஒரு பெரிய தீர்மானம் தனக்குள்ளேயே இது பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தோட பிரதமர் மோடி 3வது துவக்கிறார். இது அவரோட அந்த முடிவே பல அரசியல் விளைவுகள் இருக்கும். குறிப்பிட்டதாக தமிழ்நாட்டுல பாஜக எந்த காலம் முன்னாடி வச்சிருக்கோ அத பிரதமர் அது ஒண்ணு பின்வக்க விட மாட்டாரு. இதாங்க சார், பெரிய விஷயம். ஆனா இந்த விஷயத்த வந்து அவர் தேர்தல் முடிந்த பிறகு செஞ்சிருக்கலாம் இல்லையா சார்? இப்ப காங்கிரஸ்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? இது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்றது எலெக்ஷன் தேர்தலோட என்ன கனெக்டடு? அப்புறம் 2வது இவருக்கு தேர்தல் முடிந்த பிறகு டைம் கிடையாது. இவர் அதுக்கப்புறம் உடனே செயல்பட அவர் முதல்ல சொல்லிட்டாரு 4ஆம் தேதி பிறகு என்னோட அரசு வேலை ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு. இந்த தரம் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்மள்ட்ட சொல்வது என்னன்னா, இப்படி நம்மள தேர்தல் டயத்துல வேலை பண்ண வச்சு என்ன வேலை கொடுத்தாரு? தயார் பண்ணுங்க, நம்ம பிளான் எல்லாம் இருக்குது, அதை எப்படி எப்படி பண்ணணுங்கிறத ரெடியா வச்சுக்கோங்க. பொதுவாகவே என்ன ஆகும் சேத்துராமன், தேர்தல் மோடல் வந்துருச்சுன்னா இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் லீவ்ல போயிடுவாங்க, வெளிநாடு போவாங்க. அது டெல்லி கொளுத்துற வெயில்ல எங்கேயா நல்லா குளிர் காயறதுக்கு போவாங்க. இந்த தடவை யாரும் எங்கேயும் போக விடல, உட்காந்து பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு கான்பிடன்ஸ் பிரதமருக்கு. நம்ம தான் திருப்பி வரோம்னு. தேர்தல் முடிந்த பிறகுன்னு அதுலயே 2 மாசம் போடும். அந்த மாதிரி கிடையாது. டே 1 நம்ம சென்னை ஆட்டோ மாதிரி மீட்டர் டவுன். நீங்க வரீங்களா கேட்டோன்னா மீட்டர் திருப்பிடுவாரு ஆட்டோ டிரைவர். அது ஆன் ஆயிடும். நீ ஏறி உட்கார்றதெல்லாம் அது டக்கு டக்கு டக்குன்னு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி மீட்டர் டவுன். அடுத்து நம்ம நிச்சயம் வரோம், அது சந்தேகமே கிடையாது. அந்த கான்பிடன்ஸ் பிரதமர் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால தானே போற ஜூலைல இருந்து மீட்டிங்ஸ் நடக்குது. அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் செக்டர் எடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், வளர்ச்சி திட்டங்கள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பூஸ்ட் கொடுக்கறது. இப்ப பாருங்க ஜூலை மாசத்துல கடைசியில பட்ஜெட் வந்துடும். அந்த பட்ஜெட்ல என்ன புதுசு புதுசா இருக்கணும். நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன புதுசு புதுசா கொண்டு வரப்படுறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஆபீஷியல்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த தடவை மினிஸ்ட்ரி, அதனால தான் எல்லா மினிஸ்ட்ரியில என்னன்னா, எங்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாரு, என்ன இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, இந்த இந்த டைமாவது எங்களுக்கு இப்ப இந்த டயத்துல நமக்கு இப்படி போயிடுச்சு. ஏன்னா திருப்பி கவர்மெண்ட் வந்த அப்புறம் வேலை இருக்கவே இருக்குது. இதுல பாருங்க காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் என்ன இப்ப நீங்க மோதியா திருப்பி வரல சொல்றீங்க. அவர் விவேகானந்தா ராக்கு போனானே எங்க போனா உங்களுக்கு என்ன கவலை? இதுலயே பயப்படுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இன்னும் அவருக்கு அதிகமா செல்வாக்கு ஏறுமே, அவருக்கு ஆதரவு ஏறுமேன்னு நினைக்கிறாங்க. தேர்தல் முடித்த பிறகு கூட ஆதரவு ஏறுமேன்னு நினைக்கிறாங்க. ஆதரவு இருக்கிறதுனால தானே 3ஆம் முறை வர்றாரு அவரு. இதெல்லாம் பாருங்க பெட்டி சில்லி அது. அதனால விவேகானந்தா ராக்கு போனதுனால மேற்கு வங்காளத்துல ஓட்டர் ஆயிடுவாங்க, இல்ல வேற எங்கேயாவது ஓட்டர் இம்ப்ரெஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த வாக்காளர்கள் ஆல்ரெடி பிரதமர் மோடி மேல ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இதுவரையில் குறையல ஒண்ணும். அண்ட் அவங்க கட்டாயமாக எதிர்கட்சியில் ஓட்டர் கிடையாது. சார், கடைசியா ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சொன்ன 2 விஷயங்கள் பேசுபொருளா இருக்கு. முதல் விஷயம், அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்னன்னா, செங்கோலை நாடாளுமன்றத்தில் நட்ட பிரதமர் மோடிக்கு தமிழக மக்கள் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள், நன்றியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம், துணைவேந்தர்கள் மாநாட்டுல பேசும்பொழுது சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு தமிழக பாட புத்தகங்கள்ல இல்ல, அதுக்கு பதிலா திராவிட வரலாறு தான் அதிகமா இருக்கு, சரியான வரலாற்றை படிக்க வேண்டிய மக்கள் படிக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற துணியில பேசியிருக்காரு. இந்த 2 விஷயத்தையுமே எப்படி பார்க்க? இப்ப 2வது விஷயம் முதல்ல எடுத்துப்போம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆளுநரே முன்னாடி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல சுதந்திர வீரர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. நிறைய சுதந்திரம் இருக்கா, பல பேர் அந்த காலத்துல தமிழ் இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டாங்க.
ஆனா அத பத்தி வந்து முதல்ல கொஞ்சம் பீரியட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாட புத்தகத்துல அது கிடையாது. அத பத்தி அதாவது அன்னோன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆர் ஃபர்காட்டன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அப்ப வந்து ஆளுநர் என்ன பண்ணாரு, வந்த உடனேயே அவர் தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு லிஸ்ட் கேட்டாரு. ஏன்னா அந்த லிஸ்ட் வந்து சென்ட்ரல்லயும் கேட்டாங்க. தமிழ்நாடு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சுதந்திர போராட்டத்துல. அந்த வீரர்கள் யார்? அந்த வீரர்களை எப்படி கௌரவிச்சிருக்கோம்? அதாவது நம்ம எந்த வீரர்களையும் விட்டுக் குடுக்கக்கூடாது. ஏன்னா, குறிப்பிட்ட மாநிலத்திலேருந்து இப்ப பாருங்க பொதுவா என்ன ஒரு இம்ப்ரஷன் என்னன்னா, மேற்கு வங்காளத்த சார்ந்தவங்க தான் இப்ப சுதந்திர போராட்டத்துல முன்னாடி இருந்தாங்க. இல்ல குஜராத்லேருந்து இருந்தவங்க இருந்தாங்க. மகாராஷ்டிரால இருந்தாங்க. அதுல தமிழ்நாடு பேர் வரதே கிடையாது. இல்ல ஆந்திராலேருந்து இருந்தாங்க. எப்ப உண்மை என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பல வீரர்கள் இருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் தான் இல்லைங்க. நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கள பத்தி வரலாறு அது ஒண்ணுமே அந்த பக்கம் டைரக்ஷன் கிடையாது, ரிசர்ச் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அத தான் அவர் சொல்றாரு. இந்த மாரி பல நிகழ்வுகள் இருக்கிறது நம்மளோட சரித்திரத்துல. அத வந்து மக்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லல அவங்க தமிழ்நாடு என்ன நெனச்சுப்பாங்க? ஓ! தமிழ்நாடு போராட்டத்துல ஒண்ணுமே எல்லாமே மேற்கு வங்காளம் தாமோ! பெங்கால் தான் எல்லாம் பண்ணாங்களோ! இல்ல மகாராஷ்டிரா தான் பண்ணாங்களோ! அப்படின்னு நெனைக்கக்கூடும். அது உண்மை இல்ல. இப்ப விவேகானந்தர் அந்த காலத்துல எப்போ ட்ரெயின் எல்லாம் ரொம்ப கஷ்டம் ட்ரெயின் புடிச்சு வரதெல்லாம். எப்படி வந்தாரோ எனக்கு தெரியாது. வந்துட்டு அங்க கன்னியாகுமரி போய் அந்த ராக்ல போய் உட்கார்ந்தாரு. அந்த மாரி ஒரு காலகட்டத்துல எப்போ போக்குவரத்து அவ்வளவு இதுவா இல்ல. இப்ப மாரி கிடையாது. வந்தே பாரத்லாம் கிடையாது. அந்த மாரி டயத்துல அந்த மாரி இது இருந்தபோது, சுதந்திர வீரர்கள் பல மாவட்டத்துல இருக்காங்க. இருந்தார்கள். அவர்கள் குடும்பம் இருக்கிறது. அவர்களெல்லாம் கௌரவிச்சோமா? கௌரவிக்கல. அவர்கள ஞாபகப்படுத்துறோமா? பண்றது கிடையாது. அவர்களுக்கா ஒரு மெமோரியல் இருக்கும் கிடையாது. இப்ப ஸ்ட்ரெய்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 1947லேருந்து 1967 வந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் திராவிட ஆட்சி, திராவிட இது இல்ல திராவிட இயக்கத்துல இருந்த நம்ம அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், இல்ல கலைஞரே இருக்கட்டும். இவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா, மத்த வீரர்கள பத்தி பேச வேண்டியது, அவர்கள பத்தி அவர்களோட வரலாறு புரிந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அததான் கவர்னர் சொல்றாரு. இது ஒண்ணு. முதல்ல என்ன சொன்னீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த செங்கோல் நடப்பட்டதால தமிழக மக்கள் வந்து நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு. அத பத்தி கேட்டேன். இல்லங்க. இவங்க திராவிட கட்சிகள் சொல்வது என்னன்னா, செங்கோல் வச்சதெல்லாம் ஒண்ணும் பெருசே கிடையாது. செங்கோலுக்கு ஒண்ணும் இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு கம்ப்ளீட்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா செங்கோலுங்கிறது என்னங்கிறது இன்னைக்கு அகில இந்தியா லெவல்ல எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு மக்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். பட் அது ஒண்ணுமே இல்லாத இம்பாக்டே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள். செங்கோல போய் வச்சதுல என்ன இருக்கு? பாருங்க, தமிழ்நாடுக்கு முதல் முறையாக இவ்வளவு முக்கியத்துவம் புது பாராளுமன்ற பில்டிங்ல ஆகுது. ஆனா தமிழ்நாடு இருக்கிற அரசியல் கட்சிகள் இதுல ஏதோ மோதிக்கு லாபம் ஆயிடுமே சொல்லி அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது. அதாவது வாட் இஸ் கால்ட் செல்ஃப் டினையல். மறுத்துட்டே போவோம். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. யார் ஹூ இஸ் பாதர்ட் அப்படி இப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள பல பேர் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதுவும் நேருக்கு கிடைத்த ஒரு அதாவது இந்த ஆதீனங்கள்லாம் போய் நேருக்கு கொடுத்த செங்கோல் என்ன எந்த இடத்துல கிடக்குறதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அலகாபாத் மியூசியம்ல எங்கேயோ ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சுட்டாங்க. அதுல என்ன எழுதி இருந்தது? வாக்கிங் ஸ்டிக்னு போட்டு வச்சிருக்காங்க. அது அவங்க மேல தப்பு இல்ல. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு நேரு. தமிழ்நாட்டில இருந்து போற செங்கோலுக்கு. அதை விட்டுருங்க. அத அவங்க உள்ள நேரு வாக்கிங் ஸ்டிக்னு நினைச்சாரு. இங்க நம்ம கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன நினைக்காது ஒண்ணுமே இல்ல. அது என்ன இருக்குது? செங்கோலை பத்தி இப்ப தமிழ்நாட்டுல யாரும் அந்த மாதிரி தானே சொல்றாங்க. எப்போ எந்த நேரத்துல நம்ம பெருமைப்பட வேண்டிய நேரத்துல அதுல அரசியல் வந்துடுது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்ற இருக்கிற சாதாரண மக்கள் இருக்க பாருங்க. சாமானியர்கள் என்ன நினைக்கிறாங்க? இது போதி ஒரு நல்ல காரியம் தானே செஞ்சாரு. ஒரு செங்கோலுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த தடவை பாருங்க. இப்போ இந்த வருடத்தோட முதல் செஷன் இருந்தது பாருங்க. ஜாயிண்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். அதுல நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு நடந்து வந்தாங்க. ஜாயிண்டா அட்ரஸ் பண்றதுக்கு.
வந்தபோது பார்த்தீங்கன்னா, அவங்கள முன்னாடி அந்த செங்கோல் வந்தது. எப்படி மன்னர்கள் வருவதற்கு முன்னாடி அந்த இது இருக்குமோ, ஒரு ஒரு ராயல் ப்ரொசஷன் அந்த மாரி ப்ரொசஷன்ல வந்தாங்க செங்கோலோட. அதாவது இந்தியாவோட ட்ரெடிஷன்ஸ், இந்தியாவோட அந்த காலத்துல நடந்த இந்த இதெல்லாம் ஒரு ரிகால் பண்றது, நம்ம ட்ரெடிஷன நம்ம வேல்யூ பண்றது, ரெஸ்பெக்ட் பண்றது பிரதமர் எப்போதும் சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, இல்லை என்றால் இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னா சரி, எங்க வரலாறு எல்லாம் திராவிட வரலாறுன்னா, சரி திராவிட வரலாறு பெரிய வரலாறு. ஆனா மத்த வரலாறையும் விடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதத்தான் ஆளுநர் எடுத்து சொல்லியிருக்காரு. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.